வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. கடல் ஆமைகள், பெரிய பெரிய விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மேலே போய் ஒரு ஒரு லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு பார்த்தா இந்த தூரமாக பார்த்தா ஏதோ ஒரு சுண்ணாம்பு மாதிரி ஒரு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்கள் நிறைய வீடியோஸில் கவனிச்சிருப்பீங்க. ஒரு திமிங்கலம் வரும், பார்த்தா அது ஒரு இந்த இந்த ஏரியாவில் எல்லாமே ஒரு மாதிரியாக சொர 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 சொரன்னு இருக்கும். அப்புறம் நான் நினைப்பேன், இது என்னடா அது சொர சொரன்னு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கவனிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது இது திமிங்கலம் மட்டும் இல்லை, கடலாமை எல்லா மிருகத்து மேலேயும் இது போய் உட்காந்துக்கும். இது பேர் இங்கிலீஷ்ல பார்னிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் சொல்ல போனால் ஒட்டுண்ணிகள்னு சொல்லலாம். இது ஒட்டுண்ணிகள் நம்ம தரையில் இருக்கிற மிருகத்துக்கு மட்டும் வருதுன்னு இல்லை, இது கடலில் இருக்கிற எல்லா மிருகத்துக்கும் வரக்கூடிய இது. இந்த ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணுன்னா, இது போய் எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த இடத்துல அது அப்படியே பெர்மனண்ட்டாக டென்ட் போட்டுக்கும். அப்படியே படப்படப்படன்னு அது ஸ்ப்ரெட் ஆகி அது அவங்களோட ரத்தத்தையோ அவங்க மேல் தோலில் இருக்கிற விஷயங்களையோ சாப்பிட்டுட்டு அப்படியே உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும். இது அப்படியே படர்ந்து இருக்கும். இது ரிமூவ் பண்ணவே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சொரியுது அப்படின்னா நம்ம இப்படி சொரியலாம் இல்லையா? இப்போ ஆமை எப்படி சொரிய முடியும்? ஆமையோட ஓடு மேலே போய் இது உட்காந்துக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட நிறையா பேர் ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் இருக்காங்க. யார் கண்ணில் எல்லாம் இது படுதோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆமையெல்லாம் பிடிச்சிட்டு அந்த ஒட்டுண்ணிகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமே கடலில் விட்டுறாங்க. இன்னொரு ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஆமையெல்லாம் வந்தோடனே அந்த ரொம்ப பெருசாக இருக்கெல்லாம் எடுத்து விட்டு ஒரு நல்ல தண்ணியில் ஒரு நல்ல ஒரு நலைச்சி எடுக்கிறாங்க. நல்ல தண்ணியில் விட்டாவே அந்த பார்னிக்கல் செத்து போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமே எல்லாம் எடுத்துட்டு மருந்து போட்டு அப்புறமே கடலில் கொண்டு போய் விடுறாங்க. ஸோ இது நான் ரொம்ப கவனிக்க ஆரம்பித்தேன். இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எப்படி அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இது எப்படி அவங்க சொரிஞ்சுக்க முடியும், அவங்களால எடுக்க முடியாதுல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஸோ நம்ம உங்களுக்கு தான் தெரியுமே, எந்த வீடியோ பார்க்குறோமோ அந்த சம்மந்தப்பட்ட வீடியோ நமக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இது நான் நிறைய கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது இந்த பார்னிக்கல்ஸ் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா, இது எப்படி நம்ம சொல்லுவாங்க, கடலில் உப்பு தண்ணி இருக்குது, நம்ம தோலில் ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா வருஷம் ஒரு தடவை கடலில் போய் குளிச்சுட்டு வந்தால் நமக்கு வியாதி போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடல்லையே ஒரு உட்டு நீர்ந்து இந்த மாதிரி மிருகங்களை பாதிக்குது. இது ஈவன் போய் கப்பல் இருக்கு இல்லைங்களா, கப்பலோட அடிப்பகுதியிலையும் போய் உட்காந்துக்குமா. பெரிய பிரச்சனை என்னென்னா, இது எடுக்கும்போது நிறைய டேமேஜும் ஏற்படுமா. ஸோ இதை நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன். அப்புறம் ஒரு நாள் நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு குருஜியோட கிளாஸு. அவங்க நமக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. விளக்கம் சொல்லும்போது இந்த பார்னிக்கல்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாங்க. என்ன குருஜி பார்னிக்கல்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஒட்டுண்ணிகள் கடலில் இருக்கிற மிருகங்களுக்கோ கடலில் இருக்கிற ஜீவராசிகள் மேலே போய் உட்காந்துட்டு வளருதோ, அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஒட்டுண்ணிகள் நம்மளோட குடலில் போய் உட்காந்துக்கிட்டு அது பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அது நமக்கு தெரியாது இல்லையா? அப்போது அதை ரொம்ப பெருசாக பிரச்சனை ஆகுது. அப்படிங்கும்போது என்னென்னா, நம்ம ஆப்ரேஷனோ ஏதோ போனால் கூட அந்த ஒட்டுண்ணி அந்த பார்னிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி நம்ம குடல்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் குடல் ஓட்ட கூட ஆயிருமா. ஸோ இது ஒரு டேஞ்சரான விஷயம். இது நம்ம கவனிக்கிறது இல்லை. அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நம்ம மைதா சில சாப்பாடுலாம் என்ன ஆகுதுன்னா செரிமானம் ஆகி வெயிலில் வராது. முக்கியமாக மைதாக்கு அப்படி சொல்கிறாங்க, இன்னும் வேறு எதுக்கெலாம் சொல்கிறாங்கன்னு தெரியாது. அந்த மைதாலாம் பார்த்திங்கன்னா போய் நம்மளோட குடலோட ஒரு பகுதியில் ஒட்டிக்குது. அப்புறம் அது மித்த கிருமியோட சேரும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம நீர் பூசணிக்காவோட ஜூஸ் குடித்தா இதை அடிச்சுக்கிட்டு வந்துடுமா. ஸோ நம்ம கிட்டவே இந்த மருந்து இருக்குது. இந்த மருந்து நீர் பூசணிக்காவோட அவ்வளோ ஒரு மகிமையாக இருக்குது, அவ்வளோ நல்ல விஷயங்களாக சொன்னாங்க. அதுக்கப்புறமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு ருட்டீனாக பண்ணிட்டேன். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இஞ்சி ஜூஸ் குடிச்சிடுறோம் காலையில். இந்த இஞ்சி ஜூஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா தோலை உரிச்சிட்டு மிக்சியில் அடித்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு டம்ளர்லேயோ ஒரு கப்லேயோ ஊற்றி வச்சிடுறோம். ஒரு அரை மணி நேரம் விட்டுடுறோம். விட்டதுக்கப்புறம் மேலே தெளிவாக இருக்கிறத மட்டும் குடிக்கிறோம். அடியில் ஒரு வெள்ளையாக ஒரு சுண்ணாம்பு மாதிரி படிச்சிருக்கோம், அதை நாங்கள் தொடுறதில்ல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வாரத்தில் 2 நாள் நாங்கள் இந்த நீர் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறோம். இந்த நீர் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு நல்ல காம்பினேஷன். ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாரு, நீர் பூசணிக்காய் கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு தயிர், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு போட்டு அடித்து குடித்தோம் அப்படின்னா குடலில் இருக்கிற
தேவையில்லாத கிருமி வெளியாயிரும், தேவைங்கிற கிருமி உள்ள வரும். அப்புறம் வந்து அந்த பெப்பருக்கு ஏதோ ஒன்று சொன்னார். அப்புறம் வந்து இந்த இஞ்சி எதுக்கு அப்படின்னா, ஏதாவது வீக்கம் இருந்தால் அந்த வீக்கத்தை குறைக்குமா. ஸோ அது அருமையான காம்பினேஷன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த காம்பினேஷனை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செயல்படுத்துங்க. ஏன்னா நம்ம வந்து பரோட்டா சாப்பிடாம இருக்கிறதுல, வெளியில் போய் நிறையா சாப்பிட்றோம். நம்ம உடலுக்குள்ளே என்ன கிருமி உள்ள போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து உள்ளே நடக்கிற விஷயங்கள். ஆனால் அதிலிருந்து நமக்கு வந்து பல நோய்கள் வருது. நமக்கு வர நோய்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட திங்கிங், நம்ம என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறோம், ப்ளஸ் நம்ம குடலில் இருக்கிற கிருமிகள் பொறுத்து தான் நமக்கு நோயே வருதுங்கிறாங்க. இது ரெண்டுமே நம்மளால் தவிர்க்க முடியும். நம்மளோட குடலில் இருக்கிற விஷயங்கள் நம்ம கவனிக்கிறதுல, அட்லீஸ்ட் மன ரீதியாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோம், டிப்ரெஸ்டாக இருக்கோம், நம்மளால் சில விஷயங்கள் செய்ய முடியலன்னு தெரியுது. ஆனால் அது குடல்லேருந்தும் வரக்கூடிய ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக இந்த ஜூஸை பண்ணுங்கள். இந்த லிங்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த பார்னிக்கல்ஸ் வந்து நம்ம வெளியில் பார்க்குறோம். நீங்கள் போய் வீடியோ போய் பாருங்கள், யூடியூப்பில் ஷார்ட்ஸில் எல்லாம் நிறைய வருது. பார்னிக்கல்ஸ்ன்னு போட்டிங்கன்னா பார்னிக்கல்ஸ் வரும். ஸோ அந்த பார்த்துட்டு நம்ம குடலுக்குள்ளேயும் சம்திங் லைக் திஸ் ஹேப்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புரிதல் வரும். அதுக்கோசரம் இந்த கம்பேரிசன் சொன்னேன். ஓகேயா? தலைப்பு: வாழ்க்கை பாதை. வாழ்க்கை என்பது ஒரு வழிச்சாலை போல். அதில் திரும்பி பார்க்கலாம், ஆனால் திரும்பி போக முடியாது. இனிய வணக்கம். இது தினேஷ் லண்டன்ல இருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. தேங்க்யூ தினேஷ்.